இப்போ சென்னை மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத குறித்தும், குறிப்பா மேயர் பிரியா அவர்கள் தண்ணீரே தேங்காத இடத்துல எல்லாம் போயிட்டு அவங்க இங்கெல்லாம் தண்ணீர் தேங்கல அப்படின்ற மாதிரியான காட்சிகளை பதிவு பண்ணி ஊடகங்கள்ல போடுறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறோம், வெளிப்படையாகவே நிறைய இடங்களில் தண்ணீர் நிற்க தான் செய்யுது. அங்கு மாநகராட்சி அதிகாரிகள், மேயர் பிரியா போன்றவர்கள் அங்கே போய் நின்று அதை அகற்றாமல் பணிகளை துரிதப்படுத்தாமல் அப்படி முயற்சி செஞ்சு தண்ணீர் அகற்றப்பட்டதுக்கு பிறகு அங்கே போய் ஷூட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் அதை அகற்றுவதற்கு அதற்கான பணிகளை துரிதப்படுத்தலாம். அதுபோல் மழை நீர் தேங்காமல் இருப்பதற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இதெல்லாம் இன்னும் எஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறதையும் இந்த வெள்ளம் காட்டக்கூடிய விதமாக இருக்கு. மின் இணைப்புகள் துண்டித்து தண்ணீரில் விழுந்து விபத்துகள் ஏற்படுறதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சொன்னால் எவ்வளவு அலட்சியமாக இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். செங்கோட்டையினுடைய அரசியல் பயணம் அப்படின்றது தூய்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காவினர் ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாளாக அவர் அதிமுக இருந்த போதும் அவர் மீது பல வழக்குகள், பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. செங்கோட்டையன் கடைசியாக பார்க்கும்போது குற்றச்சாட்டுல அவர் சிக்கிறாரு. அதுக்கு பிறகு நீதிமன்ற வழக்கு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அவர் ஏன் அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டார், ஏன் ஜெயலலிதா அவர்களால் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மோசமான பாலியல் குற்றச்சாட்டின் காரணமாகத்தான் அவருடைய ஒட்டுமொத்த பதவி அதிகாரம் எல்லாமே பறிக்கப்படுது. அவருக்கு இரண்டாவதாக கிடைச்ச வாய்ப்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு அவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு, அதுவும் மிக உயர்ந்த கல்வித்துறை அமைச்சர் பதவி தான் கொடுக்கப்பட்டது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக மறைமுகமாக உதவி தான் அவங்க செய்வாங்க. அப்போ அதற்கு இவருடைய ஒத்துழைப்பு, இவர் தொடர்ந்து விஜயை தவறாக வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா விஜய்க்கு தவறான நம்பிக்கையை ஊட்டுவது, நீங்க தான் நெக்ஸ்ட் சிஎம். மு.க. ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் எதிர்கட்சியினரும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு அடிப்படை தமிழ்நாட்டை பற்றிய அடிப்படையான அரசியல் தெரியாது. இந்திய அரசியல் தெரியுமா தெரியாது, உலக அரசியல் தெரியுமா தெரியாது. இது உலக அரசியல் தெரிய தேவையில்லை, இந்திய அரசியல் கூட தெரிய தேவையில்லை. தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான மக்கள் பிரச்சனைகள் தெரியாது. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சென்னை மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத குறித்தும், குறிப்பா மேயர் பிரியா அவர்கள் தண்ணீரே தேங்காத இடத்துல எல்லாம் போயிட்டு அவங்க இங்கெல்லாம் தண்ணீர் தேங்கல அப்படின்ற மாதிரியான காட்சிகளை பதிவு பண்ணி ஊடகங்கள்ல போடுறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? வழக்கமாக சென்னையில் வெள்ளம், புயல் அப்படிங்கிறது வரும். ஒரு 2 நாள் மழை பெய்யும், புயல் கரையை கடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதோட மழை நின்றும். பட் இந்த புயலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வலுவிழந்ததுனால தொடர்ந்து தொடர்ச்சியாக பரவலான மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னுமே முழுமையான பாதிப்பு நிலவரம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. மழை முழுவதுமாக நின்றதுக்கு பிறகு தான் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறோம், வெளிப்படையாகவே நிறைய இடங்களில் தண்ணீர் நிற்க தான் செய்யுது. அங்கு மாநகராட்சி அதிகாரிகள், மேயர் பிரியா போன்றவர்கள்லாம் அங்கே போய் நின்று அதை அகற்றாமல் பணிகளை துரிதப்படுத்தாமல் தண்ணியே இல்லாத இடங்களில், அதே போல் நிறைய இடங்களில் தண்ணீரை அகற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செஞ்சு தண்ணீர் அகற்றப்பட்டதுக்கு பிறகு அங்கே போய் ஷூட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் அதை அகற்றுவதற்கு அதற்கான பணிகளை துரிதப்படுத்தலாம். இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்தி கேமராக்களை வச்சு இதெல்லாம் செஞ்சு நேரத்தை வீணடிப்பது. ஏன்னா எந்த நேரத்தில் எதுனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதனால் நேரத்தை வீணடிக்காமல் இந்த பிஆர் வேலைகள்லாம் நிறுத்திட்டு துரிதமாக மக்களுக்காக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா மக்கள் எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். மக்கள் எல்லாமே பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க நல்ல வேலை செஞ்சால் மக்கள் பாராட்ட போகிறாங்க. இந்த மாதிரியான பிஆர் ஸ்டண்ட் பண்ணும்போது மக்கள் எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். அதனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறுத்திட்டு அவங்க மழை வெள்ளம் உண்மையாகவே எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் பணிகளை தீவிரப்படுத்தணும், துரிதப்படுத்தணும். அதே போல் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம்,
அதுபோல் மழை நீர் வந்து தேங்காமல் இருப்பதற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள், இதெல்லாம் வந்து இன்னும் வந்து எஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறதையும் இந்த வெள்ளம் வந்து காட்டக்கூடிய விதமாக இருக்குது. அப்புறம் சென்னையில ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கவில்லையே, என்ன காரணம்? அதாவது மழை அப்படின்னாலே முக்காவாசி பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்றது அறிவிக்கப்படும். அந்த விடுமுறை அறிவிக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யாது. இப்போ மழை தொடர்ந்து வந்து பெய்து கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா விடுமுறை வந்து தமிழ்நாடு அரசு, அதாவது சென்னை மாநகராட்சிக்கு வந்து அறிவிக்கப்படாம இருக்குது. என்ன காரணம்? அது வழக்கமாக வந்து பள்ளிகளுக்கு வந்து தமிழக அரசாங்கம் தான் தொடர்ந்து விடுமுறை விட்டுட்டு வந்தாங்க. கடந்த ஆட்சி காலங்கள்லாம் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து கடந்த ஆண்டு வந்து அதற்கான அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து அவங்க வழங்கியிருக்கிறாங்க. பட் மாவட்ட ஆட்சியர்கள் சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கமாவது முன் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள், ஏன்னா வந்து அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு நினைச்சிட்டு வராங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய இடங்களில் நம்ம செய்திகளை தொடர்ந்து பார்க்குறோம். மின் இணைப்புகள் துண்டித்து தண்ணீரில் விழுந்து விபத்துகள் ஏற்படுறதை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்போ வந்து மாணவன் உயிரோடு வந்து விளையாடக்கூடாது. புயல் வருவதாக பல நாட்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டுருச்சு. வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. நியூஸ் சேனலில் அதுதான் ஓடிட்டுருக்கு. இந்த சூழலில் வந்து மாணவர்கள் நினைஞ்சு கொண்டு பள்ளிக்கு வந்து போகிறாங்க, அல்லது வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது நினைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அலட்சியமாக வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மாவட்ட ஆட்சியர் தான் சரியான முறையில் அந்த உத்தரவுகளை பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் தமிழக அரசாவது உடனடியாக நேரடியாக தலையிட்டு அதெல்லாம் சரி செஞ்சுருக்கணும். ஆனால் பார்க்கும்போது பல மாவட்டங்களில், திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கட்டும், சென்னை உட்பட பல இடங்களில் முறையாக விடுமுறை அறிவிக்கப்படாமல் மாணவர்கள் நினைந்து கொண்டே போகிறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு அலட்சியத்தை தான் காட்டுது. இப்போ தாவேகாவை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தவறுதலாக வழிநடத்துவதாக வந்து சமூக வலைதளங்கள்ல, அப்புறம் நிறைய ஊடகங்கள், அப்புறம் வந்து நிறைய எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம அதாவது ஆதவ் அர்ஜுனாவை வந்து திமுக தான் பின்னாடி இருந்து இயக்குறதாகவும் சொல்றாங்களே, இது உண்மைதானா? அதாவது ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய மாமனார் தான் அவருக்கு வந்து எல்லாமே. அவருடைய மாமனார் லாட்ரி அதிபர் மார்ட்டின் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே தெரியும். பட் லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவர்களுக்கும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து நில அபகரிப்பு தடுப்பு சட்டம்னு ஒன்று வந்து போட்டாங்க. அந்த நில அபகரிப்பு தடுப்பு சட்டத்தில் முதல் முறையாக ஃபஸ்ட்டு அரெஸ்டான ஒரு விஐபி யார் அப்படின்னு சொன்னால் அது வந்து லாட்ரி அதிபர் மார்ட்டின் தான். கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்த அவர் ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் வந்து அவர் மார்ட்டின் வந்து கைது செய்யப்பட்டார். இது இல்லாமல் மார்ட்டின் அவர்கள் மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் அப்போது வந்து நிலுவையில் இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பூரில் வந்து அவர் மீது 6 கோடி ரூபாய் ஒரு மோசடி வழக்கு வந்து இருந்தது. அதே போல் வந்து இந்தியா முழுவதும் நிறைய சிபிஐ வழக்குகள்லாம் கூட அவருக்கு இருக்குது. அப்போது லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவர்களுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கவர் வந்து தேவைப்படுது, ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் வந்து அவருக்கு தேவைப்படுது. அதன் காரணமாக அவர் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் நிதி உதவி கொடுத்து, அதாவது லாட்ரியின் மூலமாக தவறாக சம்பாதித்த அந்த பணத்தை அவர் வந்து நிதியாக கொடுத்து அவர் தேவையான அரசியல் அந்த பொலிட்டிக்கல் கவரை வந்து அவர் வந்து தொடர்ந்து அந்த பாதுகாப்பில் இருந்தார். இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நில அபகரிப்பு தடுப்பு சட்டத்தில் முதல் ஆளாக மார்ட்டினை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எனவே அந்த திமுக குடும்பத்திற்கும் மார்ட்டின் அவர்களுடைய அந்த குடும்பத்திற்குமான அந்த உறவு நட்புங்கிறது தொடர்ந்து வந்து இருந்து கொண்டே வருது. இந்த பின்னணியில் தான் நாம் வந்து ஆதவ் அர்ஜுனாவை பார்க்கும்போது அவரும் திமுகவிற்காக தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஜய் தலைமையில் வந்து ஒரு அணி அமைதான் நிச்சயமாக மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் இருக்கும். அவர்களால் வந்து எந்த விதமான பெரிய அளவில் வாக்குகளை வந்து பிரிப்பாங்க. பட் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக மறைமுகமாக உதவி தான் வந்து அவங்க செய்வாங்க. அப்போ அதற்கு வந்து இவருடைய ஒத்துழைப்பு தேவை. இவர் வந்து தொடர்ந்து வந்து விஜயை வந்து தவறாக வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து தவறான நம்பிக்கையை ஊட்டுவது, நீங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் சிஎம், நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும், திமுக வீழ்த்த முடியும், அதிமுக வீழ்த்த முடியும்னு சொல்லி தவறான வாக்குறுதிகளை தொடர்ந்து அவர் கொடுத்து விஜயை வந்து நம்ப வைக்கிறார். விஜயை நம்ப வச்சு என்ன செய்கிறார், அதிமுக கூட்டணிக்கு விஜய் போகாமல் அவரை தடுத்து விஜய் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை அமைச்சு, எப்படி மக்கள் நல கூட்டணி வந்து அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுகவுக்கு உதவியோ அதே போல் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் கூட திமுகவுக்கு உதவுவதற்காக அவர் வந்து வேலை செய்கிறார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம மறுக்க முடியாது. அதற்கு உதாரணம் தான் திமுக குடும்பத்திற்கும் மார்ட்டின் அவருடைய குடும்பத்திற்குமான அந்த உறவுகள்.
அது மட்டும் இல்லாம தாவேக்காவிற்கு இப்ப புதிதாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து தாவேக்காவிற்கு சென்றிருக்காங்க. இந்த செங்கோட்டையனுடைய அரசியல் பயணம் அப்படின்றது தூய்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் வந்து ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தொடர்ந்து அந்த செய்திகளை நாமளும் பார்க்க முடியுது. செங்கோட்டையன் வந்து தாவேக்காவில் சேர்ந்ததுனால அவர் வந்து பரிசுத்தம் அடைஞ்சிட்டாரு, அல்லது வந்து ஏற்கனவே ஒரு பரிசுத்தமானவர் தான், அவர் ஒரு தூய்மையான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு வருது. பட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளோ நாளாக அவர் அதிமுகவில் இருந்தபோதும் அவர் மீது பல வழக்குகள், பல குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த வாச்சாத்தி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து செங்கோட்டையன். அதே போல் வந்து அவர் வந்து முதல் முறையாக அமைச்சராக இருந்தபோது, செங்கோட்டையன் வந்து முதல் முறையாக போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் மீது பல்வேறு வகையான ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு டிக்கெட்டை வந்து பிரிண்ட் எடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து, பஸ்ஸுக்கு தேவையான பேர்பார்ட்ஸ் வாங்குறது, பஸ்ஸு பேருந்து வாங்குறது, பல விதங்கள்லையும் அவர் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அவர் வந்து நீதிமன்றமே அவரை வந்து குற்றவாளியாகவும் அறிவித்து அபராதம் தொகையெல்லாம் விதிக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன். இது வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்குமே ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சிக்கியிருப்பாங்க. செங்கோட்டையன் வந்து கடைசியாக பார்க்கும்போது இக்குற்றச்சாட்டில் அவர் சிக்கிறாரு. அதுக்கு பிறகு அது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதுலாம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அவர் வந்து ஏன் வந்து அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார், ஏன் ஜெயலலிதா அவர்களால் வந்து பதவியிலிருந்து இறக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மோசமான பாலியல் குற்றச்சாட்டின் காரணமாகத்தான் அவருடைய ஒட்டுமொத்த பதவி அதிகாரம் எல்லாமே பறிக்கப்பட்டு தானே அவர் கூப்பில் வந்து உட்கார வைக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரை சீண்டு வரைக்கும் ஆள் இல்லாத போது, ஸோ ஒரு மூர்த்த எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல, ஒரு தவறு ஒரு நபர் செய்தார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் திருந்தி வந்துடுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அவருக்கு இரண்டாவதாக கிடைச்ச வாய்ப்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அவருக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு, அதுவும் வந்து மிக உயர்ந்த கல்வித்துறை அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் செங்கோட்டையன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தொடர்ந்து அந்த யார் வந்து ஜெயலலிதா அவர்கள் பதவியை பறிக்கிறாங்க, எடப்பாடி கொடுக்குறாரு, அந்த எடப்பாடிக்கு எதிராகவே துரோகம் செய்யக்கூடிய விதத்தில் தொடர்ந்து வந்து செங்கோட்டையன் செயல்படுறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது ஜெயலலிதாவின் உருவப்படம் இல்லை அப்படின்னு சொல்லி அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றியதற்காக அதிமுக அரசை பாராட்டி ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படம் இல்லை, அது ஒரு பொது நிகழ்ச்சி, அங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை செஞ்ச செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு பிறகு திமுக நடத்தின சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டு அங்கே ஜெயலலிதா புகைப்படமோ எம்ஜிஆர் புகைப்படமோ இல்லை, அங்கே போய் கலந்து கொண்டு அவர் வந்து இருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சி தலைமைக்கு சொல்லாமல் டெல்லிக்கு போய் சில பேரை சந்தித்து பேசுகிறாரு. அதே போல் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட தொடர்பு வைத்துக் கொள்வது, கட்சி தலைமைக்கு வந்து கெடு விதிப்பது மாதிரி தொடர்ந்து வந்து தனக்கு வந்து பதவி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு துரோகம் செஞ்சுட்டு தாவேக்கால போய் சேர்றாரு. அங்கே போய் சேரும்போது அட்லீஸ்ட் நீ ஒரு கட்சி மாறி போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த கட்சிக்காவது விசுவாசமாக இருக்கணும். அங்கே போய் என்ன பண்ணுறாரு, ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை வச்சுட்டு அங்கே போய் இருக்கிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த புகைப்படத்தை அவர் வைத்துக்கொள்வார், எத்தனை நாளைக்கு தாவேக்கா வந்து அதை அனுமதிப்பாங்க? அப்போ வந்து இரண்டும் கெட்ட ஒரு நிலையில், ஒரு குழப்பமான நிலையில் செங்கோட்டையனுடைய அரசியல் போய் கொண்டு இருப்பதை நாம் வந்து பார்க்க முடியுது. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து தொடர்ந்து பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் எதிர்க்கட்சியினரும் பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க. ஏன்னா அறிக்கை வாயிலாக தான் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும்போது விஜய் வந்து பொம்மையாகத்தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறார். அவருக்கு வந்து அடிப்படை தமிழ்நாட்டை பற்றிய அடிப்படையான அரசியல் தெரியாது, இந்திய அரசியல் தெரியுமா தெரியாது, உலக அரசியல் தெரியுமா தெரியாது. இது உலக அரசியல் தெரிய தேவையில்லை, இந்திய அரசியல் கூட தெரிய தேவையில்லை. தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான மக்கள் பிரச்சனைகள் விஜய்க்கு தெரியுமா தெரியாது. அப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் எத்தனை மக்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்காக அவர் போராடி இருக்கிறார். அவர் வந்து இப்போ பெட்ரோல் விலை உயரும்போது போராடி இருக்கிறாரா, ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் போராடுவது, அல்லது அரசியல் கனவு அவருக்கு வந்ததுக்கு பிறகு வந்து அவர் சில நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டார். பட் ஒரு நடிகராக பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் வந்து டாப் நம்பர் 1 இருந்தபோது இந்த மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு, என்ன செஞ்சார் அப்படின்னா எதுவுமே செய்யலை. ரெண்டாவது, ஒரு அரசியல்வாதிகளுக்கு வந்து பொது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று வேணும். நடிகராக இருக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட, இப்போ அஜித் இருக்கிறாரு, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ப்ரைவேட் லைஃப்பில் இருக்கிறாரு, அவருடைய ப்ரைவேசி வந்து அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர் யாரை பற்றி கருத்து சொல்கிறதில்ல, எதுவும் செய்கிறதில்ல, அது அவருக்கு ஓகே. இப்போ நீங்களும் நடிகராக இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ அரசியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்போது உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான ரகசியங்களும் இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திறந்த புத்தகமாக வந்து இருக்கணும்.
ஆனால் விஜய் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே திறந்த புத்தகமாக இருக்காது. இவரை வந்து ஒரு நள்ளிரவில் வந்து ஒரு அவசரம்னு சொல்லி இவர் நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு வராருன்னு வைங்களேன், நாளைக்கு வந்து ஒரு அவசரம் அப்படின்னா ஒரு அதிகாரிகள் வந்து இவர் தொடர்பு கொள்ள முடியுமா, கட்சிக்காரர்கள் தொடர்பு கொள்ள முடியுமா? அப்போ முழுக்க அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ப்ரைவேட் லைஃப் இவரை வந்து யாருமே சந்திக்க கூட முடியாது. இது ஒரு மிகவும் ஆபத்தான நிலை. திமுகவாவது வந்து அவங்க வந்து 1008 ஊழல் பண்ணாலும் 1008 விஷயங்கள் செஞ்சாலும் கூட நீங்கள் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி கருணாநிதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் எளிமையாக அணுகிடலாம், எளிமையாக அணுக முடியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் விஜய் வந்து அணுகவே முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ கரூர் பிரச்சனை பாருங்கள், கரூர் பிரச்சனை நடந்து எங்கே போனாருன்னு தெரியல, கட்சி எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ முற்றிலுமாக ஒரு அரசியலுக்கு பக்குவம் இல்லாதவராக விஜய் வந்து இருக்கிறார். அவருடைய கட்சியினர் அப்படி தான் இருக்கிறாங்க. எனவே வந்து விஜய் வந்து பொம்மை தான், அவர் யார் ஆட்டு வைத்தாலும் ஆடுவார். இன்றைக்கி சிபிஐ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கரூர் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை அவர் செஞ்சு தான் ஆவார். எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி ஒரு 4 நாள் ஜெயிலில் போய் உட்கார்ற அளவுக்கு மன வலிமை படைத்தவராக விஜய் வந்து இல்லை. அதனால் அவர் வந்து நிச்சயமாக விஜய் அப்படிங்கிற ஒரு பொம்மை தான். அவர் கையில் அதிகாரம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் நிச்சயமாக ஆட்டுவிக்கப்படுவார். அதிகாரம் போகலினாலும் இப்போ ஆட்டுவிக்கப்பட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா சார். இப்போ மழை வெள்ளம் தொடர்பாகவும் தாவேகால இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடர்பாகவும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. ஓகே, நன்றி.